தம்பி, என்னோட காரில் மைலேஜ் 14 தான் தம்பி கொடுக்குது. இன்ஜினில் சவுண்டு கேட்குதியா, பின்னாடி கரும்புகையும் வெள்ளைப்புகையும் கலந்து வருதியா. இதுவரையும் இந்த வண்டிக்கு 1,50,000 ரூபா டாடா மோட்டார்ஸில் செலவு பண்ணிட்டாயா, கம்ப்ளைண்ட்டே அரெஸ்ட் ஆகலையா, ஏதாவது பார்த்து பண்ணி கொடு தம்பி, இல்லையா இந்த வண்டி இதோட நான் வித்துறேன் தம்பி அப்படின்னு இந்த டாடா விஸ்டா கஸ்டமர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து நம்மள்ட்ட வண்டியை கொண்டு வந்திருந்தார். சார் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு வேலையாக பார்க்குறப்ப அவரோட இன்லெட்டை கழட்டி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து பயங்கரமாக பிளாக் ஆகிருக்கு, அடைச்சிருக்கு. அந்த அடைச்சிருக்கிறனால தான் அவருக்கு வந்து மைலேஜே கொடுக்கல. எப்படி அப்படின்னா, அதாவது ஏர் கம்மியாக போகும், டீசல் அதிகமாக போகும். அப்படி போகிறப்ப அவருக்கு மைலேஜ் ட்ராப் ஆயிடுச்சு. இன்லெட்டை கழட்டிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இன்லெட்டை மாட்டிட்டு இஜிஆரையும் க்ளீன் பண்ணிட்டோம். இஜிஆரை க்ளீன் பண்ணுறதுனால வந்து நமக்கு கரும்புகை ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த ஆயில் செப்பரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது பிளாக் ஆயிடுச்சு. இந்த ஆயில் செப்பரேட்டரை க்ளீன் பண்ணி வேலை செய்ய வச்சு மாட்டவும் அந்த ஒயிட் ஸ்மோக்கை நின்றுச்சு, கரும்புகை நின்றுச்சு, ஒயிட் ஸ்மோக்கை நின்றுச்சு, மைலேஜும் கிடச்சிருச்சு. அந்த இன்ஜின் நாய்ஸ் என்ன பிரச்சனைனா, அந்த கஸ்டமருக்கு வந்து ஏர் கம்மியாக போயிருக்கு, அதாவது இன்லெட் அடைக்கும் ஏர் கம்மியாக போயிருக்கு, டீசல் அதிகமாக போயிருக்கு. அங்கே உள்ள ப்ரெஷர் ஆகிறனால அவருக்கு இன்ஜின் நாய்ஸ் வந்துருக்கு. நம்ம எல்லாமே சரி பண்ணவும் இன்ஜின் நாய்ஸ் நார்மலாக வந்துருச்சு. வேலையும் முடிஞ்சு கஸ்டமர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். கஸ்டமர் வந்தார், செக் பண்ணி பார்த்தாரு, புகையும் இல்லை, சவுண்டும் இல்லை, மைலேஜ் 25 கொடுக்குது. அவர் கைப்பட ரிவ்யூ போட்டிருக்காரு, அதுவும் அவர் ஊருக்கு போய் செக் பண்ணி போட்டிருக்காரு. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ உங்களுக்கோ மைலேஜ் கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், பார்த்து தரோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.